நன்றி அறிதல் என்பது ஒரு தாழ்மையினுடைய ஒரு அடையாளம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளால, அல்லது எல்லாம் நான் நினைச்சபடிதான் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளால சந்தோஷமா இருக்க முடியாது. பெருமை உள்ளவர்களால, அரகண்டா இருக்கிறவங்களால, தங்களை மையப்படுத்தியே இந்த யூனிவர்ஸ் சுத்துது, எதை நினைச்சாலும் நான் தான் நடுவில் இருப்பேன், நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் நடந்து கொள்ளணும், நான் நினைச்ச மாதிரி கிளைமேட் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி கரண்ட் இருக்கணும், நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளால சந்தோஷமாகவே இருக்க முடியாது. அவர்களால் நன்றியாகவே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு நாள் நடந்த வாழ்க்கையும் அவங்க கண்ட்ரோல்ல தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, எல்லாமே கிரேஸ். இப்ப நான் சாப்பிடுறேன்னு சொல்லி சொன்னா அது ஒரு கிரேஸ் தானே தவிர என்னால முடியுதுன்றதுனால நான் சாப்பிடல. எப்போ இது தெரியாது? ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம கிராண்டடா எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம குடும்பத்துல உள்ளவங்களோட சண்டை போடுறோம், கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட சண்டை போடுறோம். ஏன்னு சொன்னா கல்யாணம் ஆயிட்டுன்ற திமிர்னால. பொண்ணு கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்திருப்போம், மாப்பிள்ளை கிடைக்காம சுத்திட்டு இருந்திருப்போமே. அந்த காலத்தை நினைச்சு பார்த்தோம்னா இந்த ஆளாவது கிடைச்சாரே, இந்த மனைவியாவது கிடைச்சதேன்ற ஒரு நன்றி உணர்ச்சி வரும். நான் ரொம்ப படிச்ச ஆளு, என்ன அங்க கேட்டாக, இங்க கேட்டாக, என்ன அங்க கேட்டாக, தஞ்சாவூர்ல கேட்டாக, நான் என் கிரகம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆளால எப்படி சந்தோஷப்பட முடியும்? நான் என்னமோ ரொம்ப சிறப்பானவன், எனக்கு ஒரு மட்டமானது கிடைச்சிருச்சுன்னு தான் நினைக்க முடியும். அல்லது நான் எனக்கு ஒண்ணும் கிடைக்காததை நினைச்சு பார்க்கும்போது இது கிடைச்சதுன்றதுக்கு நன்றியா தான் இருக்க முடியும். வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான். நான் எதற்கும் தகுதியானவனாக எனக்கு கருதி கொள்ளும் பொழுது எனக்கு கிடைச்சதுல உள்ள இன்பம் எனக்கு தெரியாது. நான் என்னமோ அதுக்கு உரிமை பெற்றவமே நினைச்சுப்போம். இந்த பூமியிலே எனக்கு உரிமை உள்ளது, இந்த பூமியே எனக்கு சொந்தம், இந்த பூமியிலே எல்லாமே எனக்கு உரிமையா இருக்குதுன்னு ஒருத்தன் நினைக்கும் போது கிடைக்காததெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும் அவனுக்கு. ஆனா பைபிள்ல சொல்லியிருக்குது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன், அதை சொல்லியிருக்குது, நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, நீ உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ சம்பாதிக்காதது யாது கிடையாது, உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ உனக்கு உரிமை உள்ளது எதுவும் கிடையாது, அப்படி போடல. நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, நீ என்ன பெற்றுக்கொண்டு இருக்கிறியோ எல்லாமே. இந்த சுவாசம் விடுறோமே, இதுக்கு என்னைக்குமே நம்ம நன்றி சொல்றதே கிடையாது. இந்த பிரீத் பண்றோம் இல்லையா, இதுக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? கர்த்தாவே என்னை உயிரோட வைத்ததுக்காக நன்றின்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பா இந்த சுவாசம், மூச்சு இழுக்கிறேன், மூச்சை விடுறேன், மூச்சு விட முடியுது பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இழுக்கிறது எல்லாரும் இழுத்துக்கிறாங்க, விடுறதுதான் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் மாத்தி இருக்குதோ? எல்லாராலும் இழுக்க முடியும். அதாவது கோவிட் நுரையீரல்ல ரொம்ப அடைச்சிக்கும் போது கூட இழுக்கிறது கஷ்டப்பட்டு இழுத்துடுறாங்க, திரும்ப அதை வெளியே விட முடியாம தான் இறந்துடுறதா சொல்றாங்க. அப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூச்சு நல்லா போயிட்டு இருக்கும்போது, சாதாரணமா போயிட்டு நல்லா போல சாதாரணமா போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அது பெரிய விஷயமாவே நமக்கு தெரியல. அதான் டேக் இட் ஃபார் கிராண்டட். எப்போ நுரையீரல் இடிச்சுக்கிட்டு ஒரு மூச்சு கூட விட முடியாத இருக்கும்போது தான் இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு ஃப்ரீயா ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்கிறோம்ன்ற விஷயமே எப்ப தெரியுதுன்னா, அது கிடைக்காத போது, அது இல்லாத போது. அதனாலதான் ஒரு ஆள் இல்லாத போது அதனுடைய அருமை தெரியும் அப்படிம்பாங்க. இவ்வளவு நாள் இந்த ஆளுகளோட தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம், அந்த ஆள் செத்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், இருக்கும் போதெல்லாம் குறை பேசிக்கிட்டே இருந்தோமே, அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லாம போயிடும். ஆனா இவ்வளவு குறையோட கூடவாது அந்த மனுஷன் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது எப்ப தெரியுது? இல்லாம போன பிறகு தெரியுது. இதான் டேக் இட் ஃபார் கிராண்டட். இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாமல் இருக்கிறவர்களால் அவங்க அரகண்டானவங்க, அவங்க என்னமோ அதுக்கு உரிமைப்பட்டவங்க நினைச்சுப்பாங்க. எனக்கு இதுவே ரொம்ப அற்பம் தான், நாங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தோம், இப்ப இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. எல்லாமே தயவு. அதற்கு நன்றி சொல்லும் பொழுது அது பெருகுகிறது, அது அப்ரிஷியேட் ஆகுது. குடும்பத்துல நான் சந்தோஷம் இல்லாம போவதற்கான மிக முக்கியமான காரியம் கம்ப்ளைனிங் ஸ்பிரிட், முறுமுறுப்பு. எல்லாத்துலயும் ஒரு கம்ப்ளைண்ட், எதுலயுமே திருப்தி இல்லாம இருக்கிறது, எதுலயுமே இல்ல, மெஜாரிட்டியான சமயங்கள்ல கிரேட்ஃபுல்னஸா இல்லாம இருக்கிறது, எல்லாத்துலயும் குறைகளை பார்ப்பது. இதுல இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதனாலதான் நான் பேஷனட்டோட பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த வருடத்துக்குள்ள கால் வைக்கும் போதாவது நாம என்னவா போகணும்னு சொல்லி சொன்னா, இந்த டிசம்பர் மாதம் மட்டும் நன்றி சொல்லுகிற கூட்டத்துல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். நாங்கெல்லாம் இந்த அப்படிதான் பண்ணுவோம், கடைசி வாரம் நன்றி தெரிவிக்கிற வாரமா வச்சிருப்போம். கர்த்தர் இந்த வருஷம் எல்லாம் செய்த காரியங்களுக்கு நன்றி தெரிவிப்போம். ஏன் இவ்வளவு நாள் சேமிச்சு வச்சிருக்கிறோம்னா, கடைசி 3 நாள் இருக்குல்ல, நீங்க நன்றி சொல்லிக்கலாம்னு சொல்லி. ஏன் அன்னைக்கு நன்றி சொன்னா, ஏன் அந்த கடைசி 3 நாள் தான் நன்றி சொல்லணுமா என்ன? 28, 29, 30 தான் நன்றி சொல்லணுமா? அது வரைக்கும் குறை சொல்லிட்டு 362 நாள் குறை சொல்லுவோம், கடைசி 3 நாள் தோத்திர கூட்டம் வைப்போமா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்றதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது. ஏன் நன்றி சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நமக்கு மறதி ஜாஸ்தி.
அன்கிரேட்ஃபுல்னஸ் ஏன் வருதுன்னா மெமரி லாஸ் ஆகிறதுனால, ரிமெம்பரன்ஸ் இல்லாததுனால. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு எகிப்து ஜனங்கள்ட்ட, இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட, நீங்க எகிப்துல இருந்ததை மறந்துடாதீங்க பாரு. எகிப்துல இருந்ததை மறந்துடாதீங்க. உபாகமம் 16:2 நீங்க வாசிக்கலாம். அப்படி நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வர்ற ஆட்கள் நீங்க சரியா நீங்க டீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இரக்கம் உள்ளவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு நன்மை செய்வீங்க. ஏன்னா நம்ம அடிமைத்தனத்துல இருக்கும்போது இப்படி இருந்தோமே, நம்ம அப்படி செய்ய மாட்டேன்றோம். நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அனுபவித்ததெல்லாம் மற்றவர்களை அனுபவிக்கணும்னா என்ன கஷ்டப்படுத்தினால நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் அப்படி சொல்றோம். ஆனா நான் இப்படி அடிமையா இருந்தனே, அப்ப நான் இப்படி ஃபீல் பண்ணனே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே, ஆகவே நான் யாரையும் அடிமையா வச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ற. யோசேப்பு ஒரு ஆளுக்கு கனவுக்கு அடையாளம் சொல்லி அனுப்புறான், அவன் மறந்து போயிட்டான். அதனாலதான் அவன் 3 வருஷம் கழிச்சு யோசேப்புக்கு உதவி செய்யறான். அவனுக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்பதான் அவன் உதவி செய்யறான். மறந்து போகிறது இந்த அன்கிரேட்ஃபுல்னஸ் தூண்டி விடுகிறது. இது ஒரு பாவமே கூட. அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாதிருந்தார்கள், ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அறிந்தும், gratitude is the memory of heart. gratitude is the memory of heart. நன்றி அறிதல் என்பது உள்ளத்துக்குள்ளாக இருக்கிற அந்த ஞாபக சக்தியை அறிவிக்கிறது. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் செஞ்சாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த 12 கூட நிறைய எடுக்க சொல்லுவாரு, மிச்சம் இருக்கிறத எடுக்க சொல்லுவாரு. அந்த மிச்சம் இருக்கிறது வந்து நான்லாம் ரொம்ப நாள் என்ன நினைச்சிருந்தேன்னா, மறுபடியும் எப்பாவது பசிச்சுதுன்னா சாப்பிடறதுக்கு எடுத்து வைக்க சொல்றாரு போல் இருக்கு. இதே ஏன் செய்யறாரு, இவரால் 5 அப்பம் 2 மீன் அப்படி பிக்க முடியுதுன்னு சொல்லி சொன்னா எப்ப வேணா அப்படி பிச்சுக்க வேண்டியதானே. ஏன் வந்து அப்புறம் இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பார்த்தா அது வந்து சத கூட இல்ல, வெறும் அந்த போன்ஸ் தான் எடுக்க சொல்லி இருக்கிறாரு. கிரம்ஸ் அண்ட் போன்ஸ், அந்த மீன் முள்ளு இருக்குல்ல, அந்த மீன் முள்ளும் அந்த பிரெட்டினுடைய சைடுல இருக்கும்ல, அதை தான் எடுக்க சொல்லியிருக்காரு. மறுபடியும் சாப்பிட முடியாது. அப்புறம் எதுக்கு அதை 12 கூட எடுக்க சொன்னாரு? அந்த 12 கூட எடுத்து போட்ல வைக்க சொல்றாரு. ஏன்னா அந்த சமயத்துல தேவன் கூட போகல, இயேசு கூட போகல. அவரு மலைக்கு ஜெபம் பண்ண போயிட்டாரு. இவங்க போகும்போது கடல்ல கொந்தளிப்பு உண்டாயிருச்சு. அப்புறமா இயேசு கிறிஸ்து கடலை நடந்து வராரு. நடந்து வந்த பிறகு அவரு இந்த கூடையை பத்தி கேட்கிறாரு. என்னடா இந்த கூடையை பத்தி கேட்கிறாரு அப்படின்னா, அவர் இந்த கூடையை வச்சதே எதுக்காகன்னு சொல்லி சொன்னா, நான் கூட இல்ல, இப்ப நான் மலைக்கு ஜெபம் பண்ண போறேன், ஆனா உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த அற்புதம் செஞ்சவரால 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேர் கொடுத்தவரால இந்த அலைகளை அடக்க முடியாதா, இந்த அலைகளை கடக்க சொன்னது அவர் தானே, கடந்துட முடியாதா அப்படின்னு ஒரு அற்புதத்தை பார்த்த நீங்க அந்த அற்புதத்தை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகளை பார்க்க மாட்டீங்க. அந்த அற்புதத்துக்கு நன்றி செலுத்தினீங்க, அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வந்துட முடியும். அப்ப இன்னைக்கு ஒரு பிரச்சனை நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா அது உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு நாள் எத்தனை பிரச்சனைகள் இருந்து உங்களை மீட்டாரோ, உங்களை எத்தனை பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தர் விடுவிச்சாரோ அதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா கிராட்டிடியூடுக்கு வந்துருவீங்க. கிராட்டிடியூட்னு தோத்திரம் இல்லைங்க, ஆச்சரியத்துல வியந்து நிற்பது. நீங்க உங்க குழந்தை பிறகுது, முதல் குழந்தைய நீங்க கையில வாங்கியிருப்பீங்க பாருங்க, அந்த வாங்க நேரத்துல தோத்திரம் ஆவியில நிறைஞ்சீங்களா? ஆவியில நிறைய மாட்டீங்க. சில பேருக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். அந்த குழந்தைய முதல் முறை கையில தூக்கி பார்க்கும் போது ஒரு எண்ணம் வந்திருக்கும். வேற எந்த எமோஷனும் இருக்காது அந்த நேரத்துல, வேற எந்த உணர்ச்சிகளும் இல்லாம இந்த உணர்ச்சி மேலோங்கி இருக்கும் பாருங்க, அதுதான் கிராட்டிடியூட். அதான் நன்றி அறிதல். நன்றி சொல்லுதல் இல்ல, நன்றி அறிதல். வாயை திறந்து பேச முடியாது சில விஷயங்களை நம்ம நினைச்சு, நமக்கு நடந்த நன்மைகளை நினைச்சு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அப்படியே இவன் பாஸ் பண்ணிட்டு கூட நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல நடந்த எல்லா உணர்வுகளையும் யோசித்து பாருங்க. எல்லா உணர்வுக்கும் மேலோங்கின ஒரு உணர்வு நிற்கும், ஆச்சரியத்துல அல்லது நன்றி நிறைந்து வாயை திறந்து தோத்திரம் கூட சொல்ல முடியாத ஒரு நன்றியில இருப்போம் நம்ம. அதான் நன்றி அறிதல். நன்றி அறிதல் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங் இம்யூனின் பவர் இருக்குமா, இம்யூன் பவர், எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமா. அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி ப்ராப்ளம் ஆகிறது வந்து இம்யூனிட்டி பவர் இல்லாததுனாலன்னு சொல்றாங்கல்ல. ஆனா இந்த நன்றி அறிதல் இருக்கும்போது பிசிக்கலா என்ன நடக்குது, ஸ்ட்ராங் இம்யூன் பவர், லோ பிளட் பிரஷரு, கம்பேஷனேட் எனர்ஜி அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய பாடிலி விஷயங்கள் உள்ள நன்மையை கூட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, சாதாரணமான ஒரு
சோசியாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள்ல இருக்கிற குறைகளை பார்க்காம, அதனுடைய டார்க் சைடை பார்க்காம பிரைட் சைடை பார்க்கறவங்க நீண்ட நாள் வாழ்றாங்க. சந்தோஷமா இருக்கிறவங்களுடைய மூளை வந்து வேற மாதிரி வேலை செய்யுது, அந்த பிரெயின்ல உள்ள சர்க்கியூட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இதை ட்ரெயின் பண்ண முடியும்ன்றதுதான் நல்ல விஷயம். பிறப்புல உள்ள இதே கிடையாது. இதை ட்ரெயின் பண்ணிக்க முடியும். சில நம்ம பொதுவாவே கம்ப்ளைண்ட் பார்த்து பழகிறவங்க தானே. நம்ம பொதுவா மனிதர்கள் வந்து அவங்களுடைய குறைகளை பார்த்தே பழகிறவங்க தான். ஆகவே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதில் உள்ள குறையை தான் பேசுறதுக்கு ஓடும். ஆனா நாம நிறுத்திட்டு, அல்லது நம்ம ஒரு ஆளையாவது நியமித்து, நான் இப்படி பேசினா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் அப்படி பேசாதன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஆள் மேல கோவம் வந்துடும் நமக்கு. அதனால நம்மளா அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்து நாம அதை நிறுத்த வச்சோம்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு கொஞ்ச நாள்ல, சில பேருக்கு கொஞ்ச நாள் எடுக்கும், கொஞ்சம் சில பேருக்கு குயிக்கா நடக்கும். அவங்களுடைய அந்த நாட்களை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்க முடியும். அதுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்னு, தேங்கிங் காட் இன் அட்வான்ஸ். கடவுளுக்கு நடப்பதற்கு முன்பாகவே நன்றி சொல்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் எமோஷன். அது ஒரு காரியம் எனக்கு நடந்த பிறகு நான் நன்றி சொல்லுகிறதுக்கும், நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்து விட்டது போல நன்றி சொல்வதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை நீங்க செய்வதன் மூலமாக நீங்க இந்த எமோஷன்ஸை வளர்த்து கொள்ள முடியும். ரெண்டாவது, உங்கள் கதைகளை எப்படி சொல்கிறீர்கள். ரிவர் ஸ்டோரி, ரட் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமாக ஓடுகிற கதையாகவும் இருக்கலாம், சிக்கி கொண்ட கதையாகவும் இருக்கலாம். உங்க கதையை நீங்க சொல்லும் போது நீங்க சொல்கிற விதம் தான் அது. ஒரு பெண் ஒரு பையனை காதலிக்கிறான், அந்த பையனுக்காக நிறைய வேலைகள் செய்யறா, அவன் அவளை ஏமாத்திட்டு போயிடுறான். இந்த பெண் இந்த கதையை சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நான் என்னவெல்லாம் செஞ்சேன், எப்படிலாமோ செஞ்சேன், கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறேன் அப்படியும் கதை சொல்லலாம். இது ரட் ஸ்டோரி. ரிவர் ஸ்டோரி எப்படி? ஒருத்தன் வந்தான் வாழ்க்கையில, நான் அவனை நம்பினேன், அவனுக்கு இவ்வளவு செஞ்சேன், அவன் என்னை விட்டு போயிட்டான், நான் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன், இனிமே அப்படி செய்ய போறது இல்லை, இனிமே நான் வேற ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன், வாழ போறேன். ரிவர் ஸ்டோரி. இது ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை. நடந்த சம்பவங்கள்ல சிக்கி இந்த கால் சகதியில மாட்டிக்கிட்டு அதே இடத்துல மிதிச்சிட்டு இருக்குது போல அங்கேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டோரியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கதையை நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அதை பொறுத்து தான் நீங்க கம்ப்ளைனிங் ஸ்பிரிட்ல இருக்க போறீங்களா, ஜெனராசிட்டி ஸ்பிரிட்ல அல்லது கிராட்டிடியூட் ஸ்பிரிட்ல இருக்க போறீங்களா அப்படிங்கிறது வந்து உங்க பழக்கத்துக்கு வரப்போகிறது. இறுதியாக நீங்க அடுத்த வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நீங்க எதெல்லாம் நேசிக்கிறீங்க அப்படிங்கறத எழுதுங்க. என்னெல்லாம் நேசிக்கிறீங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க. நான் சில காரியங்களை ஸ்கிரீன்ல பாருங்க, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு பேராகிராஃபா மாத்தி நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுடைய இயல்பான வார்த்தைகள்ல அதை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கிராட்டிடியூட் ஸ்பிரிட்ல நீங்க பெருக முடியும். உங்க பேஷன் அது வந்து வாட் ஐ லவ். அதுல வந்து உங்களுடைய பேஷனை நீங்க எழுதலாம். நீங்க யாரை ரொம்ப கேர் பண்றீங்க, அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க, நீங்க கேர் பண்றதுக்காக ஒரு ஆள் இருக்கிறாங்க பாருங்க. உங்களை கேர் பண்றாங்களான்னு கேட்கல, நீங்க கேர் பண்றதுக்காக ஒரு ஆள் இருக்கிறாங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம். எதை செஞ்சா நீங்க எக்ஸைட் ஆகுறீங்க, எதை செஞ்சா நீங்க மோட்டிவேட் ஆகுறீங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குது. அதை நீங்க எழுதும்போது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, வாட் ஐ ஆம். உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்களா இருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன, உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ், உங்களுடைய எபிலிட்டிஸ், இதெல்லாம் எழுதுங்க. இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்றதை நீங்க பார்க்கும்போது வியந்து போவீங்க. அதுதான் உங்களுக்குள்ள அந்த பிரெயின் சர்க்கியூட்டை மாத்துகிற விஷயங்கள். இயல்பாகவே கண்கள்ல பார்த்த உடனே ஒரு நபரை பற்றியோ, ஒரு சம்பவத்தை பற்றியோ, ஒரு நிகழ்வை குறித்தோ, ஒரு இடத்தை குறித்தோ பார்த்த உடனே பாசிட்டிவாக உங்க கண்களுக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னா, இயல்பாகவே இது பழக்கத்துல வருகிற விஷயம். எப்படி ஒரு டென்னிஸோ ஒரு கிரிக்கெட்டோ விளையாடும் போது முதல்ல வராம எப்படி சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்து எழும்புறோமோ, அது போலதான் இதுவும் நடக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இயல்பா என்னமோ பிறக்கும் போதே அப்படியே பேட்டோட பிறந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. அது எப்படி நடக்குது? தொடர்ந்து செய்யறதுனால. அது போல இப்ப இயல்பாகவே நமக்கு குறைகளை பார்க்கறது தான் தெரியும். ஆனா டைம் எடுத்து இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதி, நான் எதை நேசிக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன், மூன்றாவது நான் என்னதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், மற்றவர்கள்ட்ட இல்லாதது என்னெல்லாம் என்கிட்ட இருக்குது, எதெல்லாம் நான் இது வரைக்கும் இப்ப இந்த காத்து, மூச்சு காத்து மாதிரி எதெல்லாம் நான் கிராண்டடா எடுத்துட்டு இருக்கிறேன், இருக்குதுங்கிறதுக்காக அதை பத்தி கண்டுக்காம இருக்கிறது. இருக்குது, என்னால நடக்க முடியுது, நான் அதுக்காக என்னைக்கும் பெரிய வியந்து பாக்குறதுல என்னால் நடக்க முடியுது அப்படின்லாம் நான் யோசிச்சது கிடையாது. என்னைக்கு என்னால் நடக்க முடியாம போகுதோ, ஒரு 10 நாள் படுக்கையில படுக்க வேண்டியிருக்குதோ, அன்னைக்குதான் நடக்கிறதுனுடைய
அந்த இன்பம், சார் நமக்கும் கால் இருந்திருக்குதே, இவ்வளவு நாள் நம்ம நடந்திருக்கிறோமே அப்படின்றது தெரியுது இல்லையா? இதுதான் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது எல்லாத்துலயும் நம்மகிட்ட இருக்கிற பொருளோ, உறவோ, வேலையோ எல்லாத்துலயும் அந்த பிரச்சனை நம்ம வச்சிருக்கிறோம். அது இல்லாம அதை ஒரு பிளெஸ்ஸிங்கா பார்க்க பழகிறது. அதுக்குதான் இதை எழுதணும் நம்ம. எதெல்லாம் வாழ்க்கையில இருக்குதுங்கிறதுக்காக நான் தேங்க்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிங்க. இந்த நாட்கள் அதுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. எதெல்லாம் நீங்க மதிக்கிறீங்க, எதெல்லாம் நீங்க வேல்யூ பண்றீங்க, எதெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க, என்னவா நீங்க இருக்கிறீங்க, எதனால நீங்க ஆசீர்வாதமா நினைக்கிறீங்க, எதெல்லாம் நீங்க மதிக்கிறீங்க, எந்த பிரின்சிபல்ஸ்க்காக நீங்க வாழ்றீங்க, இந்த வாழ்க்கையை அற்புதமா மாத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளாக நன்றி சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுதான் சரியான வார்த்தை. அந்த ஒரு ஊற்று மாதிரி உங்களுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணி சுரக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தோண்ட வேண்டியதில்லை. அது சுரந்துகிட்டே இருக்கும். அது நிக்கவே நிக்காது. அது போல இந்த ட்ரையா இருக்கிற உங்களுடைய லைஃப நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா நிறைய நன்மையான விஷயங்கள் இருக்கிறத பார்த்துக்கிட்டே வரும்போது திடீர்னு பீறிட்டு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்க கம்ப்ளைண்டே பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காணானை சுதந்திரிப்பது வெகுவான காரியமா மாறி